ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரிகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நம்மளோட ஒயர் லஞ்ச் பேக்குக்கு எப்படி 2 ஒயர் கைப்பிடி போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஒயர் லஞ்ச் பேக்கோட 7 வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். க்ரீன் கலர் ஒயர் வந்து உள் ஒயருக்கு 4 அடியில் 8 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த 8 ஒயர் பீஸையும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நான் ஆல்ரெடி ஒரு கைப்பிடி போட்டுட்டேன். அங்கே வந்து 4 ஒயர் வந்து விட்டுருக்கோம். 4 க்ரீன் விட்டுட்டு 5வது க்ரீனில் நம்ம இப்படி சொருகி 6, 7 நடுவில் ஒரு கேப் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கோல்டன்லேருந்து கீழே போயிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 2 ஈக்குவலாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செல்லோ டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த 2ஐயும் சேர்த்து பிடிச்சி நம்ம கட் பண்ணி இதை ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நகராமல் அது க்ரிப்பு கரெக்டாக கிடைக்கும். அதனால் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கோல்டன் கலர் ஒயர் வந்து 8 அடியில் 2 எடுத்திருக்கோம். இதையும் அதே கேப்பில் ஈக்குவலாக விட்டு எடுத்துகிட்டு அதை ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்னல் போட ஆரம்பிக்கலாம். இப்போது நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்துடணும். ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஒயரை லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை வந்து மேலேருந்து கீழேயும் ரைட் சைடில் இருக்கிறத கீழே கொண்டு வந்து மேலேயும் எடுத்துக்கணும். ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்து 2 ஒயருக்கும் நடுவில் கீழ் வழியாக நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி மறுபடியும் ரைட் சைடு எடுத்துக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடே எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேலே எந்த ஒயர் இருக்கோ அதை வந்து அடியில் வழியாக 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து எடுத்து போடணும். இப்படி போடும்போது உங்களுக்கு நடுவில் வந்து கேப் அதிகமாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இடையில அடிக்கடி இந்த மாதிரி 2 பின்னலுக்கு ஒரு தடவையே டைட் பண்ணிகிட்டே வரணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு லூஸ் ஆயிரும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், லெஃப்டில் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு வந்து இப்போ எடுத்தாச்சு. ரைட் சைடு மேலே இருக்கிற ஒயரை இப்போ கீழ் வழியாக லெஃப்ட் அந்த 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடே எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நான் பாதி போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்க்குறக்கு நல்லா ஷைனிங்காக நல்லா நெருக்கமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்பப்போ இதை நம்ம வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே எடுத்து விட்டு இதை டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 2 ஒயர் ஹேண்டில் போடுறது தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. நம்ம வந்து இன்னர் ஒயர் கொடுத்து நம்ம போடும்போது எவ்வளோ இன்னர் ஒயர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம 8 ஒயர் கொடுத்துருக்கறனால இதில் மொத்தம் 16 ஒயர் இன்சைடு இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கூடையாக இது வந்து இருக்கும். பாருங்கள், இதை ஃபுல்லாக நாம் வந்து ஹேண்டில் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டிலை நம்ம முழுசாக போட்டு முடித்தாச்சு. இதை அதே மாதிரி சைடில் இருந்து 4 பின்னல் விட்டு 5வது பின்னலில் சொருகிட்டு 6 விட்டு 7வது பின்னலில் உள்வழியாக எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக உள்பக்கமாக சொருகிக்கலாம். பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி தான் சொருகியிருக்கேன். பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு. சொருகினதுக்கப்புறம் ஒரு 5, 6 பின்னல் வரைக்கும் நம்ம ஒரு ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த ஒயர் ஹேண்டில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது சைடில் வந்து ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கூடையோடு சேர்த்து டைட் பண்ணுறதுக்காக ஒயரை சுற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.25 அடிக்கு கோல்டன் கலர் ஒயர் வந்து நான் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒயரை ஒரு 3 பின்னல் 4 பின்னலுக்கு சொருகிட்டு உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ அந்த கைப்பிடி இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேண்டிலை வந்து நம்ம கூடையோடு சேர்த்து பிடிச்சி நேராக இந்த மாதிரி சொருகிட்டே வரணும். அடுத்தடுத்த கேப்பில் நம்ம வந்து சைடில் சொருகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி சைடில் வந்து ஜூட் பேக் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சொருகணும்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி க்ரிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஹேண்டிலை இப்படி சுற்றி கொண்டு வந்துடணும். பாருங்கள், இதே உள்ள சொருகிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஜூட் பேக் மாடல் ஒயர் லஞ்ச் பேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி குமிழும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது இந்த ஜூட் பேக் மாடல் லஞ்ச் பேக்கு. இந்த லஞ்ச் பேக்குக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thanks for subscribing my channel and supporting me.